ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை டெய்லி ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இல்லை கவலை இல்லை உங்களை ஏதாச்சும் ஒரு பாரம் போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கா? அது இன்னைக்கு உங்களுக்கு மறைய போகுது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் பார்க்க போகிறோம். அது கூட இப்போ நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டியும் பண்ணிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் ஒரு நோட் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ இல்லை ஏதாச்சும் வெயிட்டான ஐட்டம் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாரமாக இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம கையில் எவ்வளோ நேரம் பிடிக்க முடியுது? ஐயோ, எனக்கே கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் வெயிட்டாக இருக்குல்ல? இது வெயிட்டு தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ்? இதை ஒரு நாள் பிடிக்க முடியுமா? இல்லை. ஒரு ஹாஃப் டே? இதை நம்மளால பிடிக்கவே முடியல, வெயிட்டா இருக்குல்ல. நம்ம கை வலிக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? இதை இறக்கி வச்சிருவோம். இதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்குள்ளேயும் இருக்கிற பாரத்தை, கவலைகளை, கஷ்டங்களை ஏசப்பா அவங்க கிட்ட இறக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. எப்படி தெரியுமா? பைபிள்ல ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு சங்கீதம் 55:22 ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கும் டெய்லி எவ்வளவோ கஷ்டங்கள் வரும், கவலைகள் வரும், பாரங்கள் நம்மளை பூத்து அழுத்திக்கிட்டே இருக்கலாம். அதை நம்ம வந்துட்டு ஏசப்பா கிட்ட கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணா ஆண்டி கூட இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு கூட குழந்தை இல்லையேன்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஏசப்பா கிட்ட சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணி அவங்களோட பாரங்களை ஏசப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பைபிள் சொல்லுது அவங்க துக்க முகமாய் இல்லவே இல்லைன்னு பைபிள்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அதே போலதான் நம்மளோட பாரங்களையும் கஷ்டங்களையோ கவலைகளையும் எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட நமக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா நம்மளையும் பாதுகாத்து கொள்ளுவாங்க. நம்மளோட இருதயத்தை ஏசப்பா லகுவா மாத்தி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்களும் இந்த நாள்ல பாரமா இருக்கீங்களா? இல்ல கவலையோ இல்ல கஷ்டங்கள்ல இருக்கீங்களா? ஏசப்பா கிட்ட உங்களோட பாரத்தை அவங்க கையில கொடுத்துருங்க. ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிடுங்க. ஏசப்பா உங்களுக்கு அந்த எல்லா விஷயங்களையும் லகுவா மாத்தி கொடுப்பாங்க. ஈஸியா நீங்களும் எல்லா விஷயத்தையும் செய்யலாம். ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளிலும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் ஒருத்தவங்களுக்கும் ஒரு பாரம் இருக்கும், இல்லை கவலை கஷ்டங்கள் எது இருந்தாலும் சரி ஏசப்பா, அதை நாங்கள் உங்கள் மேலே இறக்கி வைக்கிறோம். நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளுங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவங்களோட பாரத்தை நீங்கள் தூக்கி சுமந்து கொள்ளுங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். நான் உங்க ஜிட்சன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாவ் அ நைஸ் டே.